மும்பை தினம் தினம் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை சுமந்து செல்ற ஒரு நகரம். இந்த நகரத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் இந்த மும்பை லோக்கல் ட்ரெயின். நானும் இந்த மும்பை லோக்கல்ல லோக்கல் மக்களோட பயணம் பண்ண முடிவு பண்ணேன். நமக்கு இது ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இது அவங்களோட டெய்லி லைஃப்ங்க. ட்ரெயின் வந்ததும் அடுத்த சில நொடிகள்ல அங்க நடக்கிறத பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மக்கள் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க, வெளியில நிக்கிறவங்க உள்ள ஏற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, வழி விட மாட்டாங்க. நானும் எப்படியோ அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கி ட்ரெயினுக்குள்ள ஏறி என்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன். அப்பதான் மும்பை லோக்கலோட இன்னொரு பக்கம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எங்க சுத்தி பார்த்தாலும் ஆபீஸ்க்கு டெய்லி வேலைக்கு போறவங்க, காலேஜ் ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட், இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்களோட வாழ்க்கை இந்த லோக்கல் ட்ரெயினை நம்பி தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இந்த ரயில்கள்ல பல திருட்டு சம்பவங்களும் நடக்குது. அடிக்கடி இந்த ட்ரெயின் படிக்கட்டுல நின்று டிராவல் பண்றவங்க கீழே விழுந்து இறந்து போறதாவும் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. வாங்க என் கூட டிராவல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இந்த லோக்கல் மக்களோட இந்த லோக்கல் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறேன். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மும்பையோட சென்ட்ரலில் இருக்கவங்க, அதாவது இது வந்து குர்லா ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து குர்லா. மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர்களில் இருந்து மும்பைக்கு வேலைக்கு வருவாங்கல்ல, படிச்சுட்டு இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த குர்லாங்கிற இந்த ஏரியாவில் தாங்க தங்கியிருப்பாங்க. தாராவி மக்கள் நம்ம தெரியும், அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதையுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு வருவாங்கல்ல, ஸோ அவங்களாம் ஸ்டே பண்ணுறது வந்து இந்த குர்லாங்கிற இந்த ஏரியாவில் தாங்க. இப்போ அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருதுங்க. அதான் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து மழை நின்றுச்சுங்க. மழை நின்றதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது கிளைமேட்டு. பார்க்கலாம், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே நடராஜா சர்வீஸை போட்டு போக வேண்டியதான். நான் ஆக்சுவலாக வந்தது எப்படி வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் தாங்க வந்தேன். மும்பைக்கு டிக்கெட் போடாமல் நவி மும்பைன்னு ஒரு ஏரியா இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு சிட்டிங்க நவி மும்பை. இப்போ தான் அந்த ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியே ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அதானி இருக்கார்ல, அதானி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 74% வந்து அவரோட ஷேர்ஸ் மட்டுமே அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. சொல்லப்போனால் அவரோட ஏர்போர்ட் தான் இது. ஃபுல்லாகவே ப்ரைவேட் தான், எந்த கவர்மெண்ட் கிடையாது. 20% என்னமோ தான் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் தான் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மாடி இருக்கும் போல். இது வழியாக தான் அந்த குர்லா ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் ஸ்டைல் பஸ்ஸஸ்ங்க, நல்லா பழைய காலத்து பஸ்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எதனா போவோம். இங்கே எதனா சாப்பாடு இருக்கான்னு பார்க்கணும். ஹாய், அங்கே பாருங்கள் குர்லா ஸ்டேஷன் திஸ் சைட், அந்த ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ ஓகே, நான் அப்படியே குர்லா ஸ்டேஷன் போயிட்டு அங்கே எதனா இருக்கா அப்படிங்கிறத கால்றேன். போகிற வழியில் எதனா ஃபுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ மணி வந்து 1:30 ஆகிடுச்சுங்க. சரி, அப்படியே கிளம்புறேன். இங்கே பாருங்க, அந்த பில்டிங் காட்டினேன்ல, என்ன தான் பில்டிங் அழகாக இருந்தாலும் அதுக்கு கீழே பாருங்களே எவ்வளோ பெரிய சாக்கடை ஓடிட்டுருக்குன்னு. நம்ம சென்னையில் வந்து இந்த கூவாறு கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதை விட மோசமாக இந்த ஆறு போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்து குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. இது ஒன்றும் உள்ள ஏரியா கூட இல்லை, மெயினான ஏரியா. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொட்டி அங்கங்கே ரோடு ஓரங்களில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. செம ஸ்மெல்லுங்க. எப்படி தான் இங்கே இருக்க மக்கள் வாழ்கிறாங்கன்னு தெரில. அதுவும் மெயின் சிட்டி. நம்ம வந்து இன்னும் தாராவி ஏரியா கூட போகலை. தாராவி ஏரியா போனால் அது இன்னும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா இந்த மெயின் ஏரியாவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்னால் சொல்ல முடியலங்க. இது சத்தா அப்படி வீடியோவில் சொல்லலாமான்னு தெரில. என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே உண்மையாக தான் காட்டிகிட்ருக்கேன். எதுவும் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்சியாக காட்டணுன்ட்டு இல்லை. என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காட்டலான்ட்டு தான் ஒரு இதில் வந்திருக்கேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து நிறையா ஓடுது மும்பையில். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி வந்து மும்பையில் வந்து நிறைய இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. நிறைய வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்ஸ். அதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி அது மேலேயே வந்து இன்னும் ஃப்ளோர்ஸ்லாம் கட்டி கடைகள்லாம் வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மும்பை எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. எந்தளவுக்கு மும்பை வந்து ரொம்ப டெவலப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்து சிட்டிஸ்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு முன்னாடி வந்து ஒரு பழைய பில்டிங் கீழே இருக்கிறது. அதுக்கு மேலே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெனோவேட் பண்ணி பெரிய பில்டிங் வந்து கட்டுறாங்கன்னு. எனக்கு புரியலை, இது எப்படி சேஃப்டியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் ஒரு ஃப்ளோர் இல்லை, கிட்டத்தட்ட மேலே ஒரு 10 ஃப்ளோர் கிட்ட கட்டிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி தான். இது கூட புதுசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதோட கண்டிஷன் பாருங்களே, கீழே எந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அது மேலேயே வந்து ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் யூடியூப்பில் நிறைய பேர் மும்பை கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இது அவங்களாம் என்னென்ன கவர் பண்ணாமல் இருக்காங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்காண்டி நான் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி உங்களால் அந்த ரியல் கண்டென்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த குர்லா ஸ்டேஷன் வந்துட்டேங்க. எனக்கு பின்னாடி இருக்கல, இதுதான் வந்து குர்லா ஸ்டேஷனு. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போய் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
நமக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே இந்த ஒரு ஜூஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி நிறையா ஜூஸ் விற்கிறாங்க. நான் வந்து மேங்கோ ஒன்று வாங்கியிருக்கேன். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20 ரூபா தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரெஷ்ஷாக என்னன்னு தெரில, கெமிக்கலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 20 ரூபாய்க்கு யார் வந்து மேங்கோ ஜூஸ் கொடுக்குறா சொல்லுங்கள்? ஃப்ரெஷ் மாதிரி தாங்க இருக்குது, அதான் பொருள். பை திஸ் இஸ் ஃப்ரெஷ் ஆர் ஃப்ரெஷ்? ஓகே, ஃப்ரெஷ்ஷுன்னு தான் சொல்கிறாரு, என்னென்னு தெரில. நல்லா தான் இருக்கு, ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. மும்பை வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் வெளியில் வந்து இந்த மாதிரி விற்பாங்களாம். இது வந்து மேங்கோ ஜூஸ். நூர் ஜூஸ் சென்டர். ஓகே ஓகே, அவரோட கடை பேர் வந்து நூர் ஜூஸ் சென்டர். அங்கே நல்லா இந்த மான்சூன் கிளைமேட்டுக்கு ஒரு மேங்கோ ஜூஸு, அதுவும் மும்பையில், இதுக்கு நடுவில். முக்கியமாக இந்த மும்பை குர்லா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு வந்து அதிகமாக நடக்குமா. ஸோ எப்போ வேணால் நம்மளோட கேமராலாம் பறிச்சு போயிடலாம். அதனால தான் வந்து ஒத்த கையில் வந்து பிடிச்சிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சேஃப்டியாக நான் குடிச்சிட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த குர்லா ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஜெர்னி பண்ணேன், கேமராலாம் எடுக்காமல். ஏன்னா எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு ட்ராவல் பண்ணி பார்த்தேன். பயங்கர க்ரௌடுங்க. ஏன்னா வந்து நான் வந்த டைம் வந்து ஒரு 8 மணி 9 மணி பீக் ஹவர்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையில் மாதிரியே. ஸோ இங்கே அந்த டைமில் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க, பக்கத்தில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த டைமில் வந்து பயங்கர க்ரௌடாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம ரீல்ஸில் பார்த்துருப்போம். அந்த ட்ரெயினில் வந்து ஓடி வந்து ஏறுவாங்க, அங்கிள்ஸ் ஆண்டிஸ்லாம் வந்து ஓடி போயிட்டு ட்ரெயினில் ஏறி பிடிப்பாங்க. எந்த சைடு போகிறது இருங்க பார்ப்போம். 8th பிளாட்ஃபார்ம்னு போட்டிருந்தாங்க. நான் தேடி இப்போ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க வெளியில். அஸ் யூஸ்வல் நம்ம வந்து நார்த் சைடு வந்தோம்னாலே இந்த மாதிரி பான் மசாலா போட்டு துப்பி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேங்க. உள்ளே தாங்க பயங்கர க்ரௌடாக இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருப்போம், அங்கே வந்து நார்மலாக இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லி க்ரௌடாக இருக்குங்க. மணி வந்து இப்போ 2:30 கூட ஆகலை. மதியமே வந்து இவ்வளோ க்ரௌடு போயிட்டுருக்கு. எனக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் நிற்குதுல, லோக்கல் ட்ரெயின். அந்த ட்ரெயின் தான் வந்து நம்ம போக வேண்டிய ட்ரெயின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எம்டி ஸ்டேஷனுக்கு வந்து போகுதுங்க. ஸோ அதில் தான் இப்போ நான் போயிட்டு ஏற போகிறேன். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. ஐயோ, எடுத்துட்டாங்களா? அங்கே பாருங்க, எடுத்துட்டாங்க ட்ரெயின். நான் கூட 5 நிமிஷம் நிற்கும்னு நினச்சேன், அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் போகலாம். நான் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த சைடு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக தாங்க போகுது. மார்னிங் டைமில் வந்துருந்தால் பயங்கரமாக இருக்கும். அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னேன்ல, அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அடித்து முடிச்சு அப்படியே நுழைஞ்சு உள்ளே போனோம். கேமராலாம் கீழே விழுந்து எடுத்து நம்ம ட்ரெயினில் போனோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது ஸ்டேஷனு. இந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னு. இப்போ வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து க்ரௌடு இருக்குது. அதாவது சிஎஸ்எம்டியிலேருந்து இந்த சைடு வந்து தானேங்கிற ஒரு ஸ்டேஷன் போகும். தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைடு போகிற ட்ரெயின் எல்லாம் இப்போ க்ரௌடாக போகுது. அதுவே வந்து இந்த சைடு போகிற ட்ரெயின் ஆப்போசிட் டேரக்ஷனில் சிஎஸ்எம்டி ஸ்டேஷன் போகிற ட்ரெயின் எல்லாம் வந்து ஸ்லோவாக போகுது. இது எப்படின்னா, நம்ம பீச்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு ஒரு ட்ரெயின் போகும்ல, டெய்லி லோக்கல் ட்ரெயின். அதில் வந்து செங்கல்பட்டுலேருந்து போகிறதெல்லாம் காலையில் வந்து க்ரௌடடாக இருக்கும். அதே வந்து அந்த சைடு இருந்து எப்படி பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு போகிற மார்னிங் ட்ரெயின் எல்லாம் ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஏன்னா இந்த மும்பை பொறுத்த வரைக்கும் இந்த டாடர், குர்லா இந்த மெயினான ஏரியா இருக்குல்ல, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஐடி ஹப்னே சொல்லலாம். இந்த ஏரியாவில் தான் வந்து பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சென்னையில் வந்து எப்படி கிண்டி வந்து ஒரு ஐடி பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கோ, சோழிங்கநல்லூர் இருக்கோ, அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாங்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து க்ரௌடாக இருக்கும் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டேஷன் 4 ஸ்டேஷன் தள்ளி போக நார்மலாக க்ரௌடு போயிருங்க. ரொம்ப க்ரௌடாக தாங்க போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் அடிக்கடி இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இல்லாமல் அடிக்கடி ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. இதில் தான் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப க்ரௌடு இல்லை, கொஞ்சம் இருக்குது தான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ட்ரெயினுக்குள்ளே ஏரியாச்சுங்க. நம்ம நினச்ச அளவுக்கு வந்து க்ரௌடு இல்லை, நார்மலான க்ரௌடாக தான் இருக்குது. நம்ம மார்னிங் டைமில் அந்த பீக் டைமில் வந்துருந்தால் நேரம் உட்காந்துருக்க கூட முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடு வந்து நார்மலாக தாங்க இருக்குது. அப்படியே ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு மழை வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த மும்பை லோக்கல் பொறுத்த வரைக்குங்க கண்ணா பின்னான்னு ரூட் இருக்குது. 2-3 ரூட் இருக்குது போல் இந்த சிஎஸ்எம்டி ஸ்டேஷனுக்கு வர்றது. அதாவது இந்த
சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இந்த டெர்மினலுக்கு வர்றதுக்கு ஒரு 2 வழியாக இருக்குது. நம்ம வந்து குர்லாங்கிற ஒரு ஸ்டேஷனில் ஏறி இருப்போம். அதுக்கடுத்து வந்து டாடருங்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும், டாடர் சென்ட்ரல், அதுதான் ஒரு மெயினான ஸ்டேஷன். ஆனால் நம்ம ஏறின ட்ரெயின் வந்து அது வெளியாகவே வரல, இன்னொரு ரூட்டில் வந்துட்டுருக்கு. இந்த ரூட் பார்த்தா நல்ல டெவலப்டு ரூட்டாக இருக்குது. ட்ராக்கெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, புது ஸ்டேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. காட்டன் க்ரீன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இதே அந்த டாடர் வழியாக போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் பழைய ஸ்டேஷனாக இருக்குது. அந்த ரூட்லாம் வந்து யூஷுவல் ஜேர்னி, எப்படின்னா நார்மலாக லோக்கல் பீப்புள் போவாங்களோ அந்த மாதிரி ரூட்ஸ் போல். இந்த சைடு வந்து ஓரளவுக்கு நல்ல மெயினான ரூட்டுன்னு நினைக்கிறேங்க. யாருன்னா ஆல்ரெடி மும்பையில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இந்த ரூட் என்ன மாதிரி ரூட் அப்படிங்கிறது. ஏன்னா 2 ரூட் நான் பார்த்தேன், டாடர் வழியாக ஒன்று, அப்புறம் வடோலா ரோடு அப்படின்ற மாதிரி ஒரு ரோட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வழியாக வருது. இந்த ரூட் நான் இப்போ போயிட்டுருக்க ரூட் வந்து நல்லா க்ளீனாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணேன் டாடர் வழியாக. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் ரயில்வே ட்ராக்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குப்பையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதுலேயும் அங்கங்கே இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப இல்லைங்க. வந்து இறங்கியாச்சுங்க இந்த சிஎஸ்எம்டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினலுக்கு. இதுதான் அந்த ஸ்டேஷனோட ஃபுல் ஃபார்ம். இங்கே வந்து சிவாஜி இருக்கார்ல, அவர் வந்து இங்கே வந்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப கடவுளாக வணங்குறாங்க. அவங்கள வந்து நம்ம அந்தளவுக்கு அந்த சத்ரபதி அப்படிங்கிற ஒரு இதோட தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும். மென்ஷன் பண்ணாமல் சொன்னால் எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இங்கே இருக்குங்க. நான் வந்த அன்றைக்கி சும்மா கேட்டேன், இந்த மாதிரி சிவாஜி டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நோ சத்ரபதி சிவாஜி அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதாங்க இந்த பாருங்கள், இப்போ ஒரு ட்ரெயின் நின்றுச்சா அதுக்கடுத்து சைட்லேயே வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ரொம்ப பெரிய ஸ்டேஷன் நினைக்கிறேங்க. இல்லை 12 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம சென்னை எக்மோர், சென்னை சென்ட்ரல்லாம் இருக்கும்ல, ஸோ அதே ஃபார்மெட் தான். இது இங்கே வந்து ட்ரெயின் நின்றும், இதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிவர்ஸில் போய்டும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து ஏசி இருக்குது. ஏசி அதோட மினிமம் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில. நம்ம ஊரில் வந்து கிண்டியிலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 90 ருபீஸ்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மினிமம் ஃபேர் வந்து 35. நம்ம ஊர்லேயும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 210 ரூபா வரைக்கும் போகுதான். இப்போ தானேலேருந்து இங்கே சிஎஸ்எம்டி ஸ்டேஷன் வரணும்னா 95 ருபீஸ் தான் ஏசிக்கு. பக்கத்தில் ஒரு பையா இருந்தார், அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், ட்ரான்ஸ்லேட் போட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஓகே தான். இங்கே வந்து இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவாக இருக்குது. நம்ம நினச்ச இடத்துக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. ஏன்னா கொஞ்சம் இந்த பீக் ஹவரில் போகும்போது தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அது ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ ஓகேங்க, நான் அப்படியே வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டேஷனே வந்து ஒரு மாதிரி ஒரு கோட்டை மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சர்ச்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. இல்லை அந்த பழைய காலத்து கலர் டோனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி இருக்குல்ல. இது மாதிரி தான் வந்து இந்த சிஎஸ்எம்டி ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து நம்ம அந்த சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போம்ல, அந்த மாதிரியே வந்து பெரிய ஒரு ஸ்டேஷன். நம்ம சென்னை சென்ட்ரல் அளவுக்கு தான் வந்து பெருசாக இருக்குது. ரெண்டுமே நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட்ரலுக்கும் இந்த சிஎஸ்எம்டி ஸ்டேஷனுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான். உள்ளே வந்து அவங்க வந்து கட்டியிருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் வச்சு அந்த டிசைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி ஸ்ட்ரக்சர் பிளான் எல்லாமே ஒன்று தான் போல். இப்போ அப்படியே நம்ம வெளியில் போக வேண்டியதான். வெளில போய்ட்டு எதனா ஒரு லஞ்சு சாப்பிட்டு நம்ம அப்படியே வாக் போக வேண்டியதாங்க. அங்கே பாருங்க, மாடி பஸ்லாம் நிற்கிது. உங்களுக்கு நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். அங்கே தூரத்தில் ஒரு மாடி பஸ் நிற்கிது. இங்கே பாருங்க, இங்கே டபுள் டெக்கர் பஸ். எங்கள் ஊரில் மாடி பஸ்ன்னு சொல்லுவாங்க சும்மா பேச்சு வாக்கில். அந்த மாதிரி இது வந்து டபுள் டெக்கர் போல். எங்கே போகுதுன்னு தெரில. ஃப்ரண்ட்டில் பார்க்குறேன். போனால் இதில் ஒரு ஏரியிற வேண்டியது தான். போர்டெல்லாம் எதுவும் இல்லையே. இதுவும் எலக்ட்ரிக் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் தான் போல். எங்கே போகுதுன்னு தெரில. அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்படியே நம்ம வெளியில் வந்தோம். அது பக்கத்தில் இந்த மாதிரி நிறையா டபுள் டெக்கர் பஸ்லாம் இருக்குது. அங்கே ஒன்று நிற்கிது, இங்கே ஒன்று நிற்கிது. நம்ம சென்னையில் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. 300 என்னமோ வாங்கிட்டு சோழிங்கநல்லூர் வரைக்கும், அதாவது சென்னை எக்மோர் அந்த மாதிரி ஆரம்பித்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு ரைடு, ஒரு 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து பேசஞ்சர் சர்வீஸே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ரெகுலர் பேசஞ்சர் சர்வீஸ் வந்து இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் வேணால் ஒரு ரைடு சும்மா அப்படியே போயிட்டு வரலாம். இங்கே பாருங்க, இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து க்யூலலாம் நிற்கிறாங்க. லைனில் நின்று தான் வந்து நம்ம இந்த பஸ்க்குள்ளே ஏறணும் போல். நான் பாட்டில் எடுத்த வகையில் ஏற போயிட்டேன். பிடிச்ச லைனில் போங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரில. சும்மா ஏறி ஒரு ரைடு போகலான் இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா மும்பை வந்துட்டு இந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி இதெல்லாம் வந்து போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து அமுல் மில்க்குக்கு. பார்ப்போம். இன்னும் வந்து க்ரௌடு நிற்கிது. நம்ம மேலே போய் உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன், சீட் இருந்ததுன்னா. பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பின்னாடி வாக்கில் அவங்களோட ஜாயின் பண்ணிடலாம். பஸ்ஸுக்கு உள்ளே வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டாப்பில் இருக்குன்னு. கேன் ஐ சிட் ஹியர்? இங்கே பாருங்கள், இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஏறியாச்சு. எந்த ஊர் போகுதுன்னு தெரில. இனிமேல் தான் கண்டக்டர் வருவார். வந்ததுக்கப்புறம் நான் எந்த ஊர் போகுதுன்னு கேட்டுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் என்ன விவரம், எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம். சூப்பராக இருக்குங்க வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள்
அந்த சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வியூ. மேலே தான் இப்போ நம்ம வந்து போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கீழே அப்படியே நம்ம இறங்கி இந்த சைடு போய்க்கலாம். மேலே வந்து ஒரு மாடி இருக்குது. இதுதான் இப்போ நம்ம பஸ் எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா NCPA அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தாங்க போகுதான். இங்கேருந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகுமா, ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி வரும் போல். டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்ததுக்கப்புறம் கேட்குறேன். பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. ரிட்டனும் வந்து நம்ம இதே பஸ்ஸில் வந்து இதே ஸ்டேஷனுக்கு தான் ரிட்டன் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மும்பை வந்து எந்த பிளானுமே இல்லாமல் அந்த லோக்கல் ட்ரெயின் எடுத்து CSMT ஸ்டேஷன் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்து ஏறி போயிட்டுருக்கோம். எப்படிலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இது பிளானே பண்ணல, வந்து நின்று இந்த மாதிரி மாடி பஸ் ஒன்று நின்னது, சரி ஏறுவோம் அப்படின்ட்டு ஏறியாச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக ஏசி, நல்லா அப்படியே நல்லா மழை, வெளியில் மழை பெய்யுது, உள்ள ஏசி, நல்லா பயங்கர கூலிங்காக இருக்குங்க. இப்போ என்னன்னாங்க, இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலை, எல்லாருமே வந்து டிக்கெட் வச்சுருக்காங்க. எங்கே எடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த CSMT ஸ்டேஷனில் ஏறும்போது டிக்கெட் எடுத்துட்டாங்களாம். இப்போ நான் எங்கே போய் டிக்கெட் எடுக்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்குள்ளே கண்டக்டர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறுவாராம், அவங்கக்கிட்ட வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், வேறு யாரும் செக்கர் வந்து ஃபைன் போட்டுற போகிறாங்க. அதான் பயமாக இருக்குது. ஒரு வழியாக அந்த பஸ்லேருந்து இறங்கிட்டேங்க. டிக்கெட்டே எடுக்கலைங்க. டிக்கெட் எடுக்காமல் தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா தானா அந்த CSMTலேருந்து NCPAங்கிற இந்த இடத்துக்கு. நல்லா வந்து எனக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம 7 நாள் வந்து மான்சூன் ட்ரிப்பு போயிருந்தோம்ல, அதில் வந்து நல்லா மழையில் நனைஞ்சிட்டு தான் போகணும். அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப கோல்டாக இருக்குது, தொண்டை அடிக்கடி ஸ்டக் ஆகிக்கிடுது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட அசம்பிளி நடக்கிற இடத்துக்கு முன்னாடிங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை, இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே சட்டசபை வந்து அங்கே தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் அப்படியே இந்த சைடு ஓரமாக நின்று எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க மும்பை சிட்டி. சிட்டி எப்போதுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மும்பை சிட்டி சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம ரூரல் பிளேசஸ் உள்ள அங்கங்கே போக தான் வந்து மும்பையோட கண்டிஷன், உண்மையான மும்பையோட நிலவரம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ வந்து நான் அப்படியே லஞ்சு சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில், இன்னொரு புது எபிசோடில் இந்த மும்பையிலே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது முடிச்சுட்டு நான் இன்னொரு சூப்பரான இடத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரைடு போகிறோம். என்னடா சும்மா பயங்கரங்கிறீங்களா? நம்ம ஆல்ரெடி அந்தமானில் எல்லாமே பண்ணிட்டோம். பட் அந்தமானை விட இங்கே மும்பை சிட்டிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இது பண்ண போகிறோம். அது 2வது எபிசோடில் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி உங்களுக்கு புது கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ ஓகேங்க, நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.